அண்மையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய தாவேகா தலைவர் விஜய் தற்போது வரக்கூடிய 5ஆம் தேதி டிசம்பர் 5ஆம் தேதி புதுச்சேரி பயணம் மேற்கொள்ள இருப்பதாக ஒரு முக்கிய தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், இது குறித்த மேலும் விரிவான விவரங்களை சொல்லலாம். கண்டிப்பாக. அதாவது தாவேகா தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தி வந்தார். அதன் பிறகு கரூரில் நடைபெற்ற ஒரு கூட்ட நெரிசலுக்கு கிட்டத்தட்ட 42 பேர் உயிரிழந்ததுக்கு பிறகு அந்த மக்கள் சந்திப்பு இயக்கம் நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனையடுத்து கடந்த வாரம் காஞ்சிபுரத்து பகுதி மக்களை அழைத்து ஒரு தனியார் அரங்கில் வைத்து அவர்களை சந்தித்து அந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த நிலையில் ஏற்கனவே கரூரை அடுத்து அடுத்த கட்டமாக கடலூர், புதுச்சேரியில் திட்டமிட்டப்பட்டிருந்த நிலையில் கரூர் சம்பவத்திற்கு பிறகு அந்த நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் வருகின்ற டிசம்பர் 5ஆம் தேதி புதுச்சேரியில் விஜய் பிரச்சாரம் பண்றதுக்காக அனுமதி கோரி தாவேகாவினர், புதுச்சேரியை சேர்ந்த தாவேகாவினர் டிஜிபி அலுவலகத்தில் அனுமதி கடிதம் வழங்கியுள்ளனர். அதாவது 5ஆம் தேதி புதுச்சேரி வழியாக அவர் கடலூர் செல்ல திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. அப்போது புதுச்சேரியிலும் அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என தாவேகாவினர் தற்போது டிஜிபி அலுவலகத்தில் நேரில் சென்று டிஜிபி நேரில் சென்று தற்போது மனு வழங்கியுள்ளனர். இதன் பிறகு காவல்துறையினர் இதற்கான அனுமதி வழங்குவார்களா என்பது இதன் பிறகே தெரியும். அதாவது ஏற்கனவே பல்வேறு சட்ட பிரச்சனைகள் இருக்கும் நிலையில் புதுச்சேரி சிறிய மாநிலம். இங்கே இந்த மாதிரி ஒரு மக்கள் சந்திப்பு இயக்கம் நடத்தினால் அங்க கூடிய கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியுமா போன்ற பல்வேறு ஆய்வுகளை காவல்துறை செய்த பிறகு இதற்கான அனுமதி வழங்கப்படுமா என தெரிகிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ். அண்மையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய தாவேகா தலைவர் விஜய் தற்போது வரக்கூடிய 5ஆம் தேதி டிசம்பர் 5ஆம் தேதி புதுச்சேரி பயணம் மேற்கொள்ள இருப்பதாக ஒரு முக்கிய தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், இது குறித்த மேலும் விரிவான விவரங்களை சொல்லலாம். கண்டிப்பாக. அதாவது தாவேகா தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தி வந்தார். அதன் பிறகு கரூரில் நடைபெற்ற ஒரு கூட்ட நெரிசலுக்கு கிட்டத்தட்ட 42 பேர் உயிரிழந்ததுக்கு பிறகு அந்த மக்கள் சந்திப்பு இயக்கம் நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனையடுத்து கடந்த வாரம் காஞ்சிபுரத்து பகுதி மக்களை அழைத்து ஒரு தனியார் அரங்கில் வைத்து அவர்களை சந்தித்து அந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த நிலையில் ஏற்கனவே கரூரை அடுத்து அடுத்த கட்டமாக கடலூர், புதுச்சேரியில் திட்டமிட்டப்பட்டிருந்த நிலையில் கரூர் சம்பவத்திற்கு பிறகு அந்த நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் வருகின்ற டிசம்பர் 5ஆம் தேதி புதுச்சேரியில் விஜய் பிரச்சாரம் பண்றதுக்காக அனுமதி கோரி தாவேகாவினர், புதுச்சேரியை சேர்ந்த தாவேகாவினர் டிஜிபி அலுவலகத்தில் அனுமதி கடிதம் வழங்கியுள்ளனர். அதாவது 5ஆம் தேதி புதுச்சேரி வழியாக அவர் கடலூர் செல்ல திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. அப்போது புதுச்சேரியிலும் அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என தாவேகாவினர் தற்போது டிஜிபி அலுவலகத்தில் நேரில் சென்று டிஜிபி நேரில் சென்று தற்போது மனு வழங்கியுள்ளனர். இதன் பிறகு காவல்துறையினர் இதற்கான அனுமதி வழங்குவார்களா என்பது இதன் பிறகே தெரியும். அதாவது ஏற்கனவே பல்வேறு சட்ட பிரச்சனைகள் இருக்கும் நிலையில் புதுச்சேரி சிறிய மாநிலம். இங்கே இந்த மாதிரி ஒரு மக்கள் சந்திப்பு இயக்கம் நடத்தினால் அங்க கூடிய கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியுமா போன்ற பல்வேறு ஆய்வுகளை காவல்துறை செய்த பிறகு இதற்கான அனுமதி வழங்கப்படுமா என தெரிகிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ்.